அனைவருக்கும் வணக்கம். வார்த்தை வியாபாரி சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான கதையை பார்க்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் மூலமாக நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன கதை அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருக்கார். செல்வந்தர் என்ன பண்ணுறாரு, தன்னோட வீட்டில் இருந்து அவங்களுடைய தங்கை வீட்டுக்கு போகிறதுக்காக தன்னுடைய காரில் பயணம் பண்ணுறார். அப்படி அவர் பயணம் பண்ணுறாரு. அழகாக பயணம் போயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, காரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், காரில் ஏதோ ஒரு பழுது ஏற்படுது. அதனால் என்ன பண்ணுறாரு, ஒரு நிப்பாட்டுற மாதிரி ஆகிடுது. காரை அங்கே நிப்பாட்டுற மாதிரி ஆகிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நம்ம இந்த டயத்துக்குள்ளார நம்மளுடைய தங்கை வீட்டுக்கு, சகோதரி வீட்டுக்கு போய் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். உடனே என்ன பண்ணுறாரு, தன்னுடைய டிரைவர் இருக்கார் இல்லையா, தன்னுடைய ஓட்டுநர், ஸோ அவர்கிட்ட சொல்கிறாரு, தம்பி நீ என்ன பண்ண, காரை சரி பண்ணி எடுத்துக்கிட்டு வா, நம்ம தங்கச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடு. நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு பஸ்ஸை பிடிச்சி, நம்ம ஊரில் பேருந்து பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பஸ்ஸை பிடிச்சி நான் தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார். அவர் அந்த பேருந்து நிலையத்தில் நிற்கிறாரு. பேருந்து நிலையத்தில் நிற்கிறதுலேருந்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஒரு பஸ் வருது. உடனே அவரும் அந்த பஸ்ஸில் ஏறிடுறார். ஏறின உடனே அங்கே பார்த்தா பஸ்ஸில் ஒரு நெருக்கடியான கூட்டம் இருக்குது. கொஞ்சம் தூர பயணத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இறங்குறாங்க. இவர் செல்வந்தர் இல்லையா, இவர் ரொம்ப நேரமாக இவரால் நிற்க முடியாது, அப்படி தானே? ஏன்னா இவருக்கு அந்த மாதிரியான ஒரு பழக்கம், பஸ்ஸில் கம்பியை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நேரம் நின்று செல்கிற பழக்கம் இவருக்கு இல்லை. உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு பையனை பார்க்குறாரு. அந்த பையன் என்ன பண்ணுறாங்க, இவரை பார்க்குறாங்க. இவரை பார்த்த உடனே அந்த பையன் என்ன சொல்கிறான், என்னங்கய்யா காலை வலிக்குதா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பையனுக்கு உட்காரக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அந்த இன்னொரு பையன் பயணம் பண்ணுற ஒரு பையனுக்கு உட்காரக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. உடனே அந்த பையன் இந்த செல்வந்தர்கிட்ட ஐயா நீங்கள் உட்காருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வழி விட்டுட்டு அந்த வாய்ப்பை அந்த செல்வந்தருக்கு கொடுத்துறான். அந்த செல்வந்தரும் பயணிக்கிறார். அப்புறம் அடுத்த கொஞ்சம் தூரம் போனோடனே இன்னொரு அடுத்த ஸ்டாப் வருது. அப்போவும் அந்த ஒரு பையன் இவருக்கு வழி விட்டார் இல்லையா, அந்த பையனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குது. அவர் உட்காரக்கூடிய சூழல். அப்போ பார்த்து ஒரு பாட்டியம்மா வர்றாங்க. பாட்டியம்மா வந்தோடனே அந்த அம்மாவுக்கு அந்த பையன் வழி விட்டுட்டு அந்த பையன் நின்று கொண்டே பயணப்படுறார். இன்னொரு ஸ்டாப் வருது. அங்கேயும் இன்னொருத்தவங்களுக்கு வழி விட்டுட்டு இந்த பையன் நின்றுக்கிட்டு வர்றான். அதே போல் இது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ 4வது ஆளுக்கும் வழிவிட்ட உடனே அந்த செல்வந்தர்னால் பொறுக்க முடியலை. உடனே அந்த தம்பியை கூப்பிட்டு, தம்பி நீ எனக்கு முன்னாடியிலேருந்தே நீ பயணத்தில் வந்துகிட்ருக்க, என்னக்கிட்டேயே நீ உங்களுக்கு கால் வலிக்குதா ஐயா அப்படின்னு நீங்கள் அப்போ என்கிட்ட கேட்டீங்க. நானும் கவனிச்சுக்கிட்டு தான் வர்றேன், நீங்கள் ஏன் உட்கார மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட இவரோட கேட்டுறாரு. ஏன்னா முடியலை இவரால். ஏன்னா ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு வாய்ப்பு கிடைச்சா எவனாவது வந்துட போகிறான், அதுக்குள்ளார நம்ம போய் உட்காந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய மனநிலை இருக்கும். ஆனால் இந்த பையன் ஏன் ஒவ்வொரு முறையும் உட்காராமல் வேறு யார் ஒரு நபருக்கு வழிவிட்டுட்டு இருக்காரே அப்படின்னா வேறு என்ன இருக்கும், காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஆர்வத்தினால கேட்குறாரு அவர்கிட்ட. உடனே அந்த பையன் சொல்கிறான், ஐயா நான் வசதியில் குறைவுங்க, நான் எனக்கு புத்தகம் படிக்கக்கூடிய
வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அப்போ நான் படித்த வரிகளில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச வரி என்ன அப்படின்னா, ஏழையாக இருந்தாலும் கூட உன்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ, உன்னால் என்ன உதவி பிறருக்கு செய்ய முடியுமோ அதை செய்யலாம். அதன் மூலமாக கடவுளை அடையலாம். கடவுள் உனக்கு நன்றி சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தேங்க. அதனால் நான் ஒவ்வொரு முறையும் வேலைக்கு போகிறப்பவும் சரி, வேலை முடித்துட்டு வர்றப்பையும் சரி, சீட்டு காலியாக இருந்தால் மட்டும்தான் உட்காருவேன். ஒருவேளை சீட்டு காலியாக இல்லை அப்படின்னா, யாருக்காவது சீட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் எழுந்திரிச்சுப்பேன், அவங்கள உட்கார வைப்பேன். இதன் மூலமாக எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். உடனே அந்த செல்வந்தருக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறதே அவருக்கு தெரியல. ஓ, நாமளும் இவ்வளோ பெரிய செல்வந்தராக இருக்கிறோம், நம்ம இந்த மாதிரியெல்லாம் யோசித்தது கிடையாது. நம்மளுடைய பணத்தையும் நம்ம மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தருக்கு மனசில் பதிவு ஏற்பட்டுச்சு. உடனே அவரும் இறங்கி அவருடைய தங்கை வீட்டுக்கு பயணப்படுறார். இந்த கதை கேட்குறப்ப எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தோணுது. என்ன அப்படின்னா, ஜப்பான் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சரியா? ஸோ அந்த ஜப்பானில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பேருந்து இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒழுங்கு முறையில் தான் அவங்க ஏறுவாங்க. அதாவது நம்ம ஊரில் துண்டை போட்டு இடம் பிடிக்கிறது, பேகை போட்டு இடம் பிடிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. என்ன பண்ணுவாங்க, ஒரு பஸ் நிலையத்தில் அதாவது பேருந்து நிலையத்தில் பேருந்து நிற்கிது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இறங்குறவங்களுக்கு வழியை விட்டுட்டு இறங்கி முடித்ததுக்கப்புறம் தான் க்யூன்னு சொல்லக்கூடிய வரிசையில் தான் ஒவ்வொருத்தவங்களும் ஏறுவாங்க. அதுபோல் ஒவ்வொருத்தவங்களும் வரிசையில் தான் ஏறுவாங்க. அதுபோல் இப்போ சப்போஸ் ஒருவேளை அங்கே பஸ்ஸு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, பஸ்ஸில் ஃபஸ்ட்டு ஏறினாங்க இல்லையா, முதல்ல ஏறினாங்க இல்லையா, அவங்க எழுந்திரிச்சிருவாங்க. இப்போ பஸ்ஸில் வந்திருக்கிறவங்க அதில் உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நடைமுறை அங்கே இருக்குது. இது எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? இல்லை இங்கே அதை எத்தனை பேர் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்? நம்ம எத்தனை பேர் அதை கடைப்பிடிக்கிறோம்? ஸோ குழந்தைங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், ஜப்பானில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் வந்தால் உடனடியாக அவங்களுக்கு மரியாதை செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வழிவிட்டு அவர்கள் பயணப்படுவார்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நாட்டில் இருந்த விஷயங்கள் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம சரியான முறையில் குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கறதில்ல. தயவு செய்து பெரியவர்களை மதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும், சில நல்ல பழக்க வழக்கங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடும் நாம் நம்ம குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தணும். ஸோ வார்த்தை வியாபாரி சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது இதுதான். குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது இந்த வார்த்தை வியாபாரி சேனலோட நோக்கம். நன்றி, வணக்கம்.